திங்கள் இப்போ 9ஆம் நாள் பாசுரம் பாட போகிறாங்க அம்மா. அந்த 9ஆம் நாள் பாசுரத்தை நம்ம கேட்போம். பாடுங்கம்மா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஊமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ ஏம பெருந்தூயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் தூமணி மாடத்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லுங்க, இதையும் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் எல்லாரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடியற்காலை பொழுது இதில் சொல்கிறாங்க. டைம் ஆகிட்டே போகுதுங்கிறதும் நம்மளுக்கு புரிய வருது. இப்போது விடியற்காலையில் அப்போவே கீழ்வானம் வெளுத்தது சொன்னாங்க இல்லையா. இப்போது பொதுவாக மார்கழி மாதம், மார்கழின்னு இல்லை, எப்போவுமே காலங்காத்தால் எல்லாருமே வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு அந்த 2 மாடம் இருக்கும். அந்த விளக்கு பொருத்திட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் வேலைகளை பார்ப்பாங்க. அந்த வேலையும் நடந்தாச்சு, அந்த டைமும் ஆயிடுச்சு. மாட விளக்கும் பொருத்தியாச்சு, இன்னும் எழுந்திருக்காம இருக்கீங்களே, நீ ஊமையா, நீ செவிடா, இப்போ வந்து துணைக்கு ஆள் தேடுறா. மாமி, உங்க பொண்ணை நீங்க எழுப்ப மாட்டீங்களா? அவளுக்கு என்ன காது கேட்கலையா? ஊமையா? அவ செவிடா? எல்லாரும் வாசல் தெளிச்சு தூமணி மாடத்து சுற்றும் அந்த அக்ரஹாரம் முழுக்க எல்லார் வீட்லேயும் விளக்கு தெரியுது. இன்னமும் அவளால் எழுந்திருக்க முடியலையா? அப்படி என்ன உறக்கம் அவளுக்கு? அவளுக்கு என்ன எங்கேயும் பயந்தாளா? மந்திரப்பட்டாளா? யாராவது அவளுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா அப்படின்றத ஆண்டாள் வந்து பாடல் மூலமாக அந்த பாசுரம் மூலமா சொல்றாங்க. அப்படி தூங்குறா, அவளை எப்படியாவது மாமாயன் மாதவன் வைகுந்தன் அவனை போய் நம்ம சேவிக்கணும் அப்படின்னு எழுப்புறா.